இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பொனவெந்தூர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித பொனவெந்தூர் என்பவர் திருச்சபையினுடைய மறை வல்லுநராக கருதப்படுகிறவர். ஆயராகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். கர்தினாலாகவும் திருச்சபையில் இவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய துறவு சபையில் சேர்ந்து பின்னாளில் அந்த சபையினுடைய தலைவராகவும் உயர்த்தப்பட்டார். அந்த சபையில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்திய மாபெரும் புனிதராகவும் இவர் கருதப்படுகிறார். இவர் பிறந்தது இத்தாலி தேசத்தில், ஆனால் படித்தது பணி செய்தது பிரான்ஸ் தேசத்தில் என்று இவரை பற்றி நாம் அறிகிறோம். திருச்சங்கங்களை வழிநடத்திய ஒரு மாபெரும் அறிஞராகவும் கத்தோலிக்க திரு அவையில் இறையியல்ல மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய ஒரு புனிதராகவும் இவரை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் பிரான்சிஸ்கன் துறவு சபையில் சில பிளவுகள் ஏற்பட்ட ஒரு காரணத்தினால இவர் அந்த பிளவுகளை தன்னுடைய தூய்மையாலும் தாட்சியாலும் எளிமையாலும் அவர் சரி செய்தார் என்று கூட இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கடைசி வரையில் இவர் தாட்சியாகவே இருந்தார், எளிமையோடும் இருந்தார் என்றும் இவரை பற்றி நாம் அறிகிறோம். இவருக்கு கர்தினால் பணி கொடுக்கப்பட்ட நேரத்தில் கூட தனக்கு ஒதுக்கப்பட்ட பாத்திரங்களை கழுவுகிற பணியை முடித்துவிட்டு தான் அந்த பணி நியமனத்தை பெற்றுக்கொண்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய மறை வல்லுநர் என்றால் இறையல்ல, மெய்யல்ல, மக்களுக்கு விசுவாசத்தை கற்பித்தவர்களுக்கு தான் இந்த உயரிய பட்டம் கொடுக்கப்படுகிறது. திருச்சபையில் உயர் பட்டங்களையும் பதவிகளையும் வகித்திருந்தாலும் எளிமையோடும் தாட்சியோடும் வாழ்ந்த இவரது இந்த புண்ணியம் நமக்கு வாழ்வாகட்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு உள்ளார்ந்த ஜெபத்தை இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தந்தையை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் இவற்றை மறைத்து சிறு குழந்தைகளுக்கு இவற்றை நீர் வெளிப்படுத்தினீர் என்று தந்தையிடத்தில் சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை வெளிப்படுத்தியதாகவும் எளியோர்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்தியதாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். அதற்கு பிறகு தந்தைக்கும் தனக்குமான ஒரு உறவை நமக்கு அழகாக எடுத்து தருகிறார். இதை மேலோட்டமாக பார்க்கிற நேரத்தில் அப்படி என்றால் அறிவுத்திறன் குறைவாக உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். நேற்றைய நற்செய்தி வாசகங்களை நம்ம பார்க்கிற நேரத்தில் நற்செய்தியில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவரை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் மிகப்பெரிய அருள் அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தாலும் அவர்கள் நம்பிக்கையோடு இயேசுவை பார்க்கவில்லை. மாறாக சந்தேகத்தோடும் குறை கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடும் தான் ஆண்டவரை பார்க்கிறார்கள். இவற்றைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறார். அறிவு நிறைந்தவர்களாக, சட்டங்களை நிரம்ப படித்தவர்களாக, கடவுளுக்கு மிக அருகிலேயே உள்ளவர்களாக, நீதிமான்களாக அல்லது ஞானமிக்கவர்களாக கருதப்பட்ட பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. அதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இவற்றை மறைத்து ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானமும் அறிவும் கடவுளை உணர்ந்து கொள்ளவும், கடவுளை அறிந்து கொள்ளவும், கடவுளை அன்பு செய்யவுமே தவிர வேறு எவற்றுக்கும் இல்லை என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, நாம் படித்திருக்கிற கல்வி, நாம் பெற்றிருக்கிற செல்வம் அனைத்துமே இறை அனுபவத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டுமாய் நாம் இறைவன் திருமுன்னிலையில் எளியவர்களாய், தாட்சி உள்ளவர்களாய், புனிதத்தில் வளர்பவர்களாய், தூய்மையில் வளர்பவர்களாய் இருக்கிற நேரத்தில் புனித பொனவெந்தூருக்கு இறைவன் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் செய்தது போல நம்மையும் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் புனிதத்திலும் தூய்மையிலும் கரம் பிடித்து வழிநடத்திட மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.